வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்கு நல்லாயிருக்கும், அதனால் இந்த வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரை பேனில் இந்த சிக்கனை போட்டு நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குக் ஆக விடணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி நல்லா ட்ரையாக சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே போய் ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வரணும். அப்படி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு குக் பண்ணி எடுக்கணும். இன்னொரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துடும். கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் வதங்கி வந்துடும். நல்லா இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி இதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா, தக்காளி, வெங்காயம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சைடில் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கன் ட்ரையாக நல்லா குக் ஆகியிருக்க இந்த சிக்கனை இது கூட போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அந்த தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா எல்லாம் இறங்கணும். அதுக்குள்ளே இறங்கி நல்லா குக் ஆகி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கி வந்தால் நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை ரெடி.